சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வருஷம் ஆரம்பிச்சு 10 மாசம் தாண்டது நம்ம முக்கியம் இல்ல, நவம்பர் டிசம்பர் தாண்டதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா சென்னை வாசிகளுக்கு. ஆமா, நவம்பர் மிட்டை தாண்டிட்டோம், அப்படியே டிசம்பர் மிட் வரைக்கும் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சேஃப் ஜோன் அட்டன் பண்ணி அப்பாட 2026 கோலாகல கொண்டாடத்துக்கு தயாராகிடலாம். ஆமா, திரும்பவும் 10 மாசத்தை வந்து எப்படி வேஸ்ட் பண்றது அப்படின்னு யோசிக்கலாம் நம்ம. ஓகே, இன்னைக்கு 17 ஆரம்பிச்சு அடுத்த 3 நாட்கள் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல கனமழை பெய்யும்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் போன்ற அந்த கடலோர ஏரியாக்கள் எல்லாமே இன்னைக்கு 8 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. நாகப்பட்டினத்துல இன்னைக்கு ஸ்கூலே வந்து லீவு. நாளைக்கு வந்து சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட ஏரியாக்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, சென்னை வாசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா, கரெக்டா வந்து மழைக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் வந்து ரோடெல்லாம் சுரண்டாங்க போடலான்ட்டு. அதுக்குள்ள மழை வந்துருச்சு. இப்ப அந்த ரோட்ல அப்படியே இருக்கு நிறைய இடத்துல. அந்த மழையோட சேர்ந்து அந்த பள்ளங்குழியையும் தாண்டிதான் நம்ம போகணும் போல இருக்கு இந்த மழை சீசன்ல. வேற வழி இல்ல. அரசாங்கத்துக்கு கரெக்டா மழை காலத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் குழி தோணுங்கிற எண்ணமே வருது பல ஏரியாக்கள்ல. வருது 10 மாசம் அவங்க எப்படி நம்ம வேஸ்ட் பண்றப்ப அவங்களும் வேஸ்ட் பண்ணிட்டு மழை காலத்துலதான் வந்து வேலைய ஆரம்பிக்கும். அதாவது இந்த தடவை வந்து தமிழ்நாடு அரசுக்கு தான் அப்படி தோணுது அப்படின்னு பார்த்தா எலெக்ஷன் கமிஷனுக்குமே அதான் தோணி இருக்கு. கரெக்டா மழை காலத்துல வந்து இந்த எஸ்ஐஆர் நடத்துறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வேற வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள்லாம் போய்கிட்டு இருக்கு. சாரை பத்தி பேசுனீங்க. மொத்தம் 12 மாநிலம், யூனியன் பிரதேசத்துல இந்த சார் வந்து நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ஒரு 93.67% அந்த அளவுக்கு மக்களுக்கு அந்த சார் ஃபார்ம் வந்து விநியோகம் பண்ணிட்டு தான் தேர்தல் ஆணையம் வந்து வச்சிருக்காங்க. இதே ராஜஸ்தான், குஜராத், வெஸ்ட் பெங்கால்லாம் பாக்குறப்ப 99% வந்து முடிச்சுட்டாங்களாம். அந்தமான் நிக்கோபார், கோவாலாம் 100% வந்து முடிச்சுட்டாங்களாம். 8 நாள் போதும் எடப்பாடி பழனிசாமி அதுக்குள்ள வேகமா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நவம்பர் 4 அறிவிக்கப்பட்டது, டிசம்பர் 4 முடிக்க போறாங்க. டிசம்பர் 7 விரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்க. அதுல மிஸ் ஆறவங்க திருப்பி வந்து ஜனவரி 7 வந்து சேர்த்துக்கலாம். ஆமா, இப்படி போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மீதி இருக்கிற 7% இருக்குல்ல, அதுலயே பல லட்சம் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னும் ஃபார்மே போய் சேரலன்றாங்க. வெறும் 41 லட்சம் பேருக்கு மட்டும் தாங்க போல. 6 கோடி பேருக்கு மேல போயிடுச்சுல. 41 லட்சம் பேருக்குமே இன்னும் சில தினங்களில் அந்த ஃபார்ம் வந்து சேருங்கிறாங்க. ஆமா, தேர்தல் ஆணையம் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பணியில ஈடுபட்டு இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அதாவது தமிழ்நாடு அரசினுடைய ஊழியர்கள், அவங்க இந்த பூத் லெவல் ஆபீசராக இந்த ஃபார்ம் கொடுக்கறது, ஃபார்ம் வாங்குற ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிறைய குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் மேல வைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து வேலை பொருள் ரொம்ப ஓவரா இருக்கு, ஒரே மாசத்துக்குள்ள 6.5 கோடி பேர்கிட்ட போய் நாங்க ஃபார்மை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ப்ராசஸ்ல ஈடுபட்டு இருக்கிற அந்த அதிகாரிகளே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வருவாய்த்துறை சங்கங்கள் சொல்லிட்டாங்க, தேர்தல் ஆணையம் நாளைக்குள்ள எங்களுக்கு வந்து இந்த வேலை பளு குறைக்கணும், நைட்டு 1 மணிக்கெல்லாம் வந்து எங்களை வேலை வாங்குறாங்க, இந்த ஃபார்மை திரும்ப அப்லோட் பண்ண சொல்றாங்க, எங்களுக்கு போதிய நிதி கூட வந்து கொடுக்க மாட்டாங்க, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு டீ காபி கொடுக்கறதுக்காக ஒரு அலவன்ஸ்னு ஒரு நாளைக்கு கொடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை, இவ்வளவு வேலை வாங்குறாங்க, இந்த ப்ராசஸும் ஒழுங்கா நடக்குமான்னு தெரியல, இதை விட ரொம்ப முக்கியம் ட்ரைனிங்கே எங்களுக்கு முறையாக கொடுக்கல அப்படின்றாங்க. அதை மக்களும் நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து தவறா வந்து வழி நடத்துறாங்க, பிஎல்ஓக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்ப நாங்க எப்படி ஃபார்ம் ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இப்போ அதிகாரிகளே ஒத்துக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நாள் தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதை வச்சுட்டு நாங்க எப்படி போய் சரியாக வந்து மக்களை கைட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களே கேட்கறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் வழக்கம் போல அமைதியா இருக்காங்க. பல பிஎல்ஓக்கள் சொல்ற ஒரே ஒருத்தர் என்னன்னா, நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க பாத்துக்கலாம். அந்த பாத்துக்கலாங்கிறது என்னன்னா, ஏத்துப்பாங்களா இல்ல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா தெரியல. நீங்க பாத்துக்கலாம், நீங்க பண்ணி மட்டும் கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 68,467 பிஎல்ஓக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் தலா 1000 பேரை நீங்க வந்து ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணுங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 1 மாசத்துக்குள்ள 1000 பேர் அவங்க மீட் பண்ணிருக்கணும். 1000 பேரை ஃபார்மையும் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் 3 தடவை வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. 3 டைம் போயிருக்கணும். அதை ஒவ்வொருத்தரும் கரெக்டா தான் ஃபில் பண்ணிடணும், அதை செக் பண்ணணும், அப்லோட் வந்து பண்ணணும். அது 1 மாசத்துல உங்களால எப்படி வந்து பண்ண முடியாதான் நீ வருவாய் சங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. நேற்று வந்து தாவேகாவினர் சார்பில் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்க. சென்னை சிவானந்த சாலையில என் ஆனந்த், ஆதவ அர்ஜுனெல்லாம் வந்து பேசினாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஎல்ஓக்களை முழுக்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது திமுக தான் அப்படின்னு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் சொல்ற கட்சிகளுடைய ஏஜென்டா இருப்பாங்கல்ல, அவங்க கூட போய் மக்களுக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு உதவி பண்ணலாம். அவங்க கிட்ட ஃபார்மை வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு பூத் ஏஜென்ட் 50 ஃபார்ம்களை கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு தேர்தல் ஆணையமே அந்த விதிகள்ல இடம் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில யாராவது போனாங்கன்னா வந்து அதை நம்ம தவறா எடுத்துக்கூடாது அப்படின்னு நேரடியா சொல்லாம மறைமுகமாக அந்த அறிக்கையை வந்து அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க, எங்களால முடியாத எங்க அதிகாரியை வச்சுட்டு அரசியல்வாதிகள் ஹெல்ப் பண்ணுங்க,
பண்ணிக்கலாங்கிற மூட்ல தான் தேர்தல் ஆணையமே இருக்கு. ஆமா, இந்த அதாவது எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு தான் இதெல்லாம் ஆரம்பிக்கணும். நான் ஏற்பாடே பண்ணாம ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து தேர்தல் ஆணையம் பண்றாங்க. சோ இது எவ்வளவு தூரம் வந்து சரின்னு தெரியல. கேட்டா இன்னொன்னு சொல்றாங்க, கேரளா நடக்கலையா, வெஸ்ட் பெங்கால் நடக்கலையா, ராஜஸ்தான் நடக்கலையா, எல்லாமே நடந்துகிட்டு இருக்குல்ல, தமிழ்நாட்டு மட்டும் என்ன விதிகளுக்கு அப்படிங்கிறாங்க. சரியா பண்ணலன்னா நாங்க கேள்வி கேட்கதான் செய்வோம். சரி, எஸ்ஐஆர்ல பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்றாங்க, கட்சிகள் சொல்லக்கூடாதுன்றாங்க, அதிகாரிகள் சொல்லக்கூடாதுன்றாங்க. சொன்னது யாரு தெரியுமா? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அவங்க கிடையாது, அவருடைய ஹஸ்பண்ட் பரகலா பிரபாகர் இருக்காருல்ல, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா போன வாரம் தான் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்து பல பேட்டிகள் கொடுத்துட்டு போனாங்க. திமுக பயப்படுது அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க. ஆமா, இப்ப அவருடைய கணவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸே வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதாவது அந்த காலத்தெல்லாம் வந்து அரசாங்கங்கள் வந்து மக்களை கொண்டுகிட்டு இருந்தாங்க, சர்வாதிகாரம் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் மக்களை கொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா, இப்படி ஓட்டை வந்து நீக்கிடுறாங்க. இதுவும் அதுவும் ஒண்ணுதான். மக்கள் வந்து வீதிக்கு வந்து இந்த ப்ராசஸே வந்து நிராகரிக்கணும். இப்படி பல்வேறு கருத்துக்களை வந்து இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக விமர்சிச்சு வந்து அவர் பேசியிருக்காரு. இப்ப என்னன்னா, ஒருத்தருக்கு சாருங்கிறதுல படிவம் கிடைக்கல, இல்ல படிவம் கிடைச்சும் அவருக்கு வந்து ஓட்டுரிமை கிடைக்கல அப்படின்னா அவர் இந்திய குடிமகனே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நாடு கடத்திடுவாங்களா, இல்ல இந்தியாவிலே அகதியா அவர் வாழணுமா, பல கேள்விகள் இருக்குல்ல. இங்க தேர்தல் ஆணையம் வந்து அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஃபார்ம் எடுத்துட்டு போய் நேரா மத்திய அரசு உள்துறை கிட்ட வந்து கொடுத்துருவாங்களா, அவங்க என்ன நடவடிக்கை எடுப்போமோ எடுப்பாங்கன்றாங்க. அப்படிதான் இருக்கு. இன்னொரு பக்கம் அறிவு திருவிழா வள்ளுவர் கூட்டத்துல திமுக சார்பில் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல பேசுறப்ப உதயநிதி ஸ்டாலின் ஒரு சிலர் புதுசா வந்திருக்காங்க. அறிவு திருவிழா நம்ம ஆரம்பிச்சு 4 நாளுக்கு பிறகு அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. தெரிய வந்ததுக்கு பிறகு வந்து யாருக்கிட்ட நடத்துறீங்க, நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்களா கேக்குறாங்க. அறிவு இருக்கிறவங்க அறிவு திருவிழா வந்து நாங்க நடத்துறோம்னு சொல்லிட்டு இன்டைரக்டா விஜய் வந்து சாடி இருக்காரு. நீங்க மார்க்கெட்டிங் பண்ணாதானே எங்களுக்கு தெரியும், ப்ரமோஷன்ஸே பண்ணாம வச்சுட்டு எனக்கு வந்து சேரல அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே யாராவது சொன்னாதான் எனக்கு தெரியும், யாருக்குமே சொல்லல அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் அவரு அப்படின்னு 4 பேர் வந்து பேச வருவாங்க ஆதரவா. விஜய்க்கா? ஆமா. இன்னொரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் மதுரையில உள்ளம் தேடி இல்லம் நாடி அந்த அவங்களுக்கு ஒரு பூத் கமிட்டி இருக்குல்ல, இது இல்லம் தேடி அதை வந்து ஏதோ உல்டா பண்ண மாதிரி ஏதோ இருக்கு. உள்ளம் தேடி இல்லம் நாடி அந்த பூத் ஏஜென்ட்ஸை உற்சாகப்படுத்துற வேலையில பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க. இருக்காங்களா? அவங்களுக்கு இருக்காங்க. மதுரையில போய் பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு 2026 நிச்சயம் வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையும், அந்த கூட்டணி ஆட்சியில அவங்களும் வந்து இருக்க போறாங்களாம். நீங்க பொறுத்திருந்து வந்து பாருங்க, கடலூர் மாவட்டம் நாங்க வந்து அறிவிக்க போறோங்கிறாங்க. விஜயகாந்தோடைய அந்த இலக்கை நாங்க அடைஞ்சே தீர்வோங்கிறாங்க. ரூட்டு தெளிவா தெரியுது, டிவிக்கே தான் ஒரே ரூட் அவங்களுக்கு. மேபி வந்து இல்லாட்டி ஏடிஎம்கே பிஜேபி ரூட்டு. டிஎம்கே சைடு கிட்டத்தட்ட சேர்த்துக்க மாட்டாங்க, ரொம்ப தான் அவங்க இருக்காங்க. ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இந்த கூட்டணிங்கிற இருக்காங்க அவங்க. பொறுத்துதான் போகும். ராமதாஸ் டிசம்பர் 12 தமிழ்நாடே குழுங்களவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தியே தீர்வுங்கிறாரு. அதான் தமிழ்நாடே குழுங்குன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு குழுங்குனால ஏதோ பாட்டு ஏதாவது ரிலீஸ் பண்றாங்களா, இல்ல நல்லா வைப் பண்ணி டான்ஸ் ஆட்டு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அவர் என்ன சொல்றாரு, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அப்புறம் வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு, இதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை வந்து தமிழ்நாடே குழுங்குற அளவுக்கு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா போன தேர்தலுக்கு இதே மாதிரி ஒண்ணு குழுங்குற மாதிரி நடத்தினாங்க, அந்த 10.5 கொடுத்தாங்க. அப்புறம் நீதிமன்றத்துல போய் அது வந்து ரத்தாச்சு. திரும்ப இப்ப இந்த தேர்தல் வந்திருக்கிறதுனால திரும்ப ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. போராட்டத்தை ஆரம்பிச்சு அதே வைபோட போய் ஒரு கூட்டணியில போய் சேர்றோம். அதுதான் பிஎம்கேயோட ஸ்ட்ராட்டஜி. போன டைம் அன்புமணி அழுதுகிட்டு இருந்தாப்புல அந்த 10.5 வந்த உடனே எவ்வளவு ஒரு போராட்டம்னு வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தார் அன்புமணி. அப்படி இருந்த தேர்தல் ஒண்ணும் நடக்கலையே. அவன் இப்பயுமே அழுதுதான் இருக்காரு. அவரு அப்பா என்ன இப்படி டார்ச்சர் பண்றாருன்ட்டு, மகன் எப்படி டார்ச்சர் பண்றாரு, அப்பாவும் மகனும் மாறி மாறி பண்ணி. ஏதாவது கூட்டணியில போய் இணைஞ்சிடலாம்னு சொன்னீங்கல்ல, ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. எந்த கூட்டணின்றதான பிரச்சனை. அன்புமணி என்ன சொல்றாரு, டிசம்பர் 17 சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துவோம், இதே 2 கோரிக்கையை வச்சு அப்படிங்கிறாரு. அப்ப அவர் எந்த கூட்டணிக்கு போவாரு, இவர் எந்த கூட்டணிக்கு பிளான் பண்றாரு? ராமதாஸ் தெளிவான ரூட்ல இருக்காரு, டிஎம்கே அலையன்ஸ். ஆனா வந்து விசிகா இருக்கிறது ஒரு பிரச்சனையா பாக்குறாங்க அவங்க. சரி, இவரு அன்புமணி ரொம்ப தெளிவா இருக்காப்புல பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறதுல. அதனாலதான் டிசம்பர் 12 ராமதாஸ், டிசம்பர் 17 அன்புமணி ராமதாஸ். பாமக யாருக்கு அதிகமா கூட்டம் கூடுறாங்கன்னு இப்ப வந்து தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க. பாவனும் அந்த மக்கள் தான், நம்ம கட்சிக்காரங்க தான். இன்னொன்னு வந்து இன்னைக்கு சேலத்துல போய் எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணிருக்காரு ஒரு மாபெரும் தலைவர் ஜி.கே. வாசன். மாபெரும் தலைவரே போய் பார்த்துட்டாரா? மாபெரும் தலைவரே போனாரா, இவரு போய் பார்த்தாரு?
மாபெரும் தலைவரே எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெருமை நீ வந்து பாக்கலாம். யாருக்கும் நடக்காத விஷயங்க இவருக்கு நடந்திருக்கு. ஆமா, மோடி அமித்ஷா வந்தாங்கன்னா ஜி.கே. வாசன் தான் கூப்பிட்டு பேசுவாங்க. ஏன்னா அந்த கூட்டணி ஃபார்ம் ஆகுறப்ப ஜி.கே. வாசன் தான் அமித்ஷாவை மீட் பண்ணாப்புல. அமித்ஷா மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பிரஸ் மீட் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து உட்கார்ந்து இருந்தாரு. ஜி.கேன்னா என்ன அர்த்தம்? ஜெனரல் நாலேஜ். அதனால அவரை தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் உள்ள ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் வந்து ஜி.கே. வாசன் கட்சி தான். இன்னைக்கு போய் 2026 நம்ம என்னென்ன பண்ணலான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கூட வகுத்து கொடுத்ததா சொல்லல. ஓகே, பேசிக்கிட்டாங்கன்னு வந்து தெரியுது. அதை எடப்பாடி வாங்கி படிச்சாரே இல்ல வழக்கம் போல பாக்கலாம் அப்படின்னு வாங்கி போட்டாரான்னு தெரியல. வாயில சொல்றதார அவரே எழுதியா கொடுக்க போறாப்ல ஜி.கே. வாசன். ஓகே, ஆமா, இந்த என்டிஏ அலையன்ஸ் எப்படி பீகார் நம்ம ஜெயிச்சோமோ அதே மாதிரி நம்ம ஜெயிச்சிடலாம், தைரியமா இருங்கன்னு ஒரு தைரியம் கொடுத்து வந்திருக்காரா மாபெரும் தலைவர். அப்படியே எங்களுக்கு ஒரு 4 தொகுதி அப்படின்னு கேட்டாரா? 4 தொகுதி தான் என்ன பண்ண போறாப்ல அவரு? அது ரொம்ப அதிகம்ன்றீங்களா? ஒண்ணே எங்களுக்கு போதும் அப்படின்ட்டாங்களா? கேட்கலாம், அவருக்கு என்ன சைக்கிள் தானே. பீகார் தேர்தல்ல உண்மையாலுமே இமாலய வெற்றி பெற்றிருக்கு என்டிஏ. ஏன்னா 243 தொகுதி 202 தொகுதி வந்து அடிச்சிருக்காங்க அவங்க. ஃபுல் ஸ்வீப்னா இதுதான் ஃபுல் ஸ்வீப்பு. ஆமா, இன்னைக்கு வந்து மீட்டிங் எல்லாம் போட போறாங்க என்டிஏ எம்எல்ஏ வச்சு. யாரு வந்து அடுத்த முதலமைச்சர் ஆக்குறது, யாருக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்கறது, இப்படி இந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. யாரு முதலமைச்சர் அந்த டாபிக்கே நிதிஷ்குமாருக்கு பிடிக்காது. இருந்தாலும் எங்களுக்கு வந்து பிடிக்காதுங்க அது அப்படின்னு பிஜேபிக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவர் வந்து கழட்டி விட்டுறலாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் நினைச்சாங்க. ஆனா அவங்களும் வந்து பிஜேபிக்கு ஈக்குவலா பெரிய நம்பர்ஸ் ஜெயிச்சதுனால நிதிஷ்குமார் அவ்வளவு ஈஸியா வந்து கழட்டி விட முடியல. கழட்டி விட்டாங்கன்னா ஒரு மத்தியில கழட்டி விட்டுருவாப்ல. மத்தியில கழட்டி விட்டாலும் ஆட்சி போகாதுன்னு வச்சுக்கோங்க. மத்தியில இருந்தா கூட வந்து ஒரு எஜ்ஜில வந்து நிக்கும். ஆமா, பயத்தே இருக்கணும் மோடி கவர்மெண்ட். இப்ப நிதிஷ்குமார் தான் திரும்ப முதலமைச்சர் மாதிரி ஆகுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பேசி பார்ப்போமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு ஜனநாயக கூட்டம் டெமோக்ராட்டிக்கா நாங்க பேசி முடிவு பண்ணி சிஎம் நாங்க தேர்ந்தெடுக்கிறோம்ட்டு மக்கள்கிட்ட காட்டிக்கலாம்ல. அதுக்காக இருக்கும். யாரெல்லாம் அமைச்சர் ஆக போறான்னு வந்து தெரியலன்னு ஒரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் ஜன் சுராஜ் கட்சியோடைய தலைவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இவங்க வந்து உலக வங்கியிலிருந்து 14,000 கோடி கடன் வாங்கினாங்க பீகார் வளர்ச்சிக்காக. அது எல்லாத்தையுமே தேர்தலுக்கு செலவு பண்ணிட்டாரு நிதிஷ்குமார், மக்களை ஏமாத்திட்டாரு, இதை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த 10,000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கறேன்னு கொடுத்தாரு, அந்த திட்டத்தை தான் அவர் சொல்றாரு. 75 லட்சம் பேர் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி 1.25 கோடி பேருக்கு கொடுத்துருவாங்க 10,000 ரூபாங்கிறது. ஆமா, அப்புறம் 65 லட்சம் பேர் வரை தூக்கிடுறாங்க. இதை வச்சுதான் எதிர்கட்சி இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த 1.25 கோடியும் இந்த 65 லட்சம் வேலையை பார்த்து விட்டுருச்சுங்க அப்படிங்கிறாங்க அவங்க. எதா இருந்தாலும் நாங்க ஜெயிச்சுட்டோம், அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு என்டிஏ இன்னொரு பக்கம் அவங்க வாட்டுக்கு இருக்காங்க. ஆமா, பஞ்சாயத்து முடிஞ்சு போயிடுச்சு, அடுத்த 5 வருஷம் கழிச்சு வாங்க வாங்கன்றாங்க. அதுக்குள்ள பாலம் இடிய போகுதோ தெரியல பீகார்ல. ஆனா தேஜஸ்வி குடும்பத்திலேயே ஒரு சலசலப்பு ஏற்படுத்திருக்க. ஆமா, தேஜஸ்வி குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் எப்பயுமே வந்து அவங்க ஃபேமிலியே வந்து நியூஸ்ல வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க ரோஹிணி ஆச்சாரியா, லல்லு பிரசாத் யாதவனுடைய மகள், அவங்க தான் வந்து லல்லு பிரசாத் யாதவுக்கு கிட்னி எல்லாம் கொடுத்தாங்க. அவருடைய உயிரை காப்பாத்தினது ஒரு முக்கியமான மகள் என்னுடைய தந்தைக்கு செஞ்ச பெரிய ஒரு உதவி பேரு அப்படின்ற மாதிரி அவங்க பெருமையா அதை நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா குடும்பத்துக்குள்ள சண்டை போல இருக்கு. அப்போ அந்த சண்டையில வந்து ரோஹிணியினுடைய கிட்னி ரொம்ப அழுக்கான கிட்னி, அதை எங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள் திட்டதாக ரோஹிணி ஆச்சாரியா சோசியல் மீடியால போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க மறைமுகமா தேஜஸ்வி யாதவ் தான் வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து உங்க அப்பா மேல பாசம் இருக்கலாம், அவர் வந்து நீங்க கடவுளா கூட நினைக்கலாம், ஆனா கிட்னி என்ன மாதிரி எல்லாம் கிட்னியை கொடுக்காதீங்க. உங்க வீட்டுல இருப்பாங்க பாருங்க அண்ணன் தம்பிகளை, அவங்கள கொடுக்க சொல்லுங்க. நம்ம எதுக்கு வந்து நம்ம இவ்வளவு தூரம் கொடுத்து இப்படி ஒரு அவப்பெயரை வாங்கணும்? என் குடும்பத்துல எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு அவங்க கிட்ட எல்லாம் கேட்காம நான் இந்த முடிவு எடுத்தேன், ஆனா எனக்கு இன்னைக்கு வந்து அவப்பெயர் தான் கிடைச்சிருக்கு, இப்படிதான் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளியிருக்காங்க. கிட்னி கொடுத்ததே பெருசு, அழுக்கான கிட்னி, அந்த கிட்னி இந்த கிட்னினா எவ்வளவு வருத்தப்படுவாங்க அவங்க. அவன் கொடுத்துருக்க வேண்டியதான் நல்ல கிட்னினா, கொடுக்கவும் மாட்டாங்க, விமர்சனம் பண்ணுவாங்களான்னா என்ன அது? அதான் அவங்க கொந்தளிச்சு போய் பேசியிருக்காங்க. அது கரெக்டா தேர்தல் முடிவுலாம் வந்தப்ப வந்துச்சா? சோ அது அங்க அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. குடும்பத்துல இருக்கிற பெண்ணுக்கே மதிப்பு கொடுக்காத ஒரு கட்சி எப்படி மாநிலத்துல இருக்கிற மக்களுக்கு மதிப்பு கொடுக்கும் அப்படின்னு பிஜேபிக்காரங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டெல்லியில கடந்த வாரம் ஒரு கார் பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. அந்த பாம் பிளாஸ்ட் ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் தான் அப்படிங்கிறத என்ஐஏ இப்போ வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுல ஈடுபட்ட உமர் அப்படிங்கிற மருத்துவர் அதுல கொல்லப்பட்டிருக்காரு. அவரோட துணையாக இருந்த அமீர் ரஷீத் அலி அப்படிங்கிற ஒரு நபரை இப்போ வந்து என்ஐஏ வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவர் தான் அந்த காரை வாங்குறதுக்கு உதவி பண்ணாரு, இவருடைய பேர்ல தான் அந்த கார் இருக்கு அப்படின்னு இப்போ என்ஐஏ சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஏற்கனவே இந்த கார் குண்டு வெடிப்பு தொடர்பாக 3 மருத்துவர்களை வந்து கைது பண்ணாங்க. யார் யார் அப்படின்னு கேட்டா, டாக்டர் ரெஹான்,
முகமது முஸ்தாகிம் அப்படின்ற 3 பேர். இவங்களுக்கும் அந்த தற்கொலைப்படை தாக்குதல் ஈடுபட்ட உமர் அப்படிங்கிற அந்த மருத்துவருக்கும் எப்படி தொடர்புனா, அல்ஃபலா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில இவங்க எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சிருக்காங்க. அங்க வேலை பார்த்ததாகவும் சொல்லப்படுது மருத்துவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில. ஆனால் இப்போ விசாரணைக்கு பிறகு இவங்களுக்கும் அந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டதாகவும் என்ஐஏ வந்து சொல்லியிருக்காங்க. சவுதியில ஒரு சோகமான நிகழ்வு. தெலுங்கானாவில இருந்து உம்ரா அப்படிங்கிற அந்த மெக்கா மெதினாவில் அந்த புனித பயணம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல உம்ரா பயணம்னு ஒன்று இருக்கு. அந்த பயணத்துக்காக போன 46 பேர் ஒரு பேருந்துல போயிருக்காங்க. அது எதிர்பாராத விதமா ஒரு ஆயில் டேங்கரோட மோதி விபத்துக்குள்ளாகி அதுல 45 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காரு அப்படிங்கிற தகவல்லாம் வருது. இதுல 18 ஆண்கள், 18 பெண்கள், 10 குழந்தைகளும் அதுல இருக்காங்க. ரொம்ப துயரமான ஒரு நிகழ்வு. இது நம்ம சொல்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ சவுதியில இருந்து அவங்களுடைய உடல்களை எல்லாம் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற அந்த ஏற்பாடுகள் எல்லாம் இந்திய வெளியுறவுத்துறை அங்க இருக்கிற தூதரகம் மூலமாக செஞ்சிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ்ல முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்க நாட்டை விட்டு தப்பிச்சு இந்தியாவில் எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. இந்திய வெளியுறவுத்துறையும் நாங்க வந்து அவங்களை பாதுகாப்பா வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ அவங்க மேல வந்து வழக்கு தொடரப்பட்டுச்சு. அந்த வழக்குல அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்ன வழக்குன்னா, போராட்டம் எழுந்தது. அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாரையுமே கொல்றதுக்காக உத்தரவிட்டாங்க. கிட்டத்தட்ட 1400 பேரை கொன்னாங்க. மனிதாபிமானமற்ற செயல், மனித இனத்துக்கே எதிரான செயல் அப்படின்னு சொல்லி இந்த உச்சபட்ச தண்டனை கொடுத்திருக்கிறதாக பங்களாதேஷ் உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. என்னடா அதுக்குள்ள கேலண்டர்லாம் கொடுக்குறீங்க? வருஷம் முடிய போகுதுல. எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நம்ம அதே இடத்துலதான் நிக்கிறோம். வாழ்க்கை சலிப்பா இருக்குது நண்பா. மத்திய அரசு துணை இல்லாமல் மாநில அரசு எதுவும் செய்ய முடியாது நயினார் நாகேந்திரன். மாநில அரசு தரும் வருமானம் இல்லாமல் மத்திய அரசும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு சிலர் எல்லாம் எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நான் காலத்துக்கும் கடன் பட்டிருக்கேன். தட் ஒரு சிலர். அப்ப நீ என்கிட்ட வாங்கின காசை திருப்பி தர போறது இல்லை, அப்படித்தானே? கடனை கழிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழி. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாரை கொடுப்போம்? எடப்பாடி பழனிசாமி கொடுத்துடலாம். ஏன்னா 2024 என்டிஏ அலையன்ஸே வேணாம், பிஜேபியே வேணாம், 2026 தான் 2029 தான்ட்டு லாங் ஜம்ப்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. சோடா அடிச்சு மட்டும்தான் சத்தியம் பண்ணல. சத்தியம் பண்ணியிருந்தாலும் விஷயம் அது. இப்ப என்னன்னா பிரிஞ்சார்ல, இப்ப சந்திப்போம்னு சொல்லிட்டு என்டிஏ தலைவர்களை நிறைய பேர் சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு மாபெரும் தலைவர் ஜி கே வாசன் கூட மீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. நயினார் நாகேந்திரன் வார்த்தை சொல்லிட்டு இருக்காரு, இது தமிழ்நாட்டோடைய எங்க சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு அவங்க ஒரு பெரிய ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு முயற்சியில இருக்காங்க. சந்திச்சு மீட் பண்ணி ஸ்ட்ராங் பண்ற மூடுக்கு வந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறப்ப, எழுச்சி பயணத்தை தொடங்குறப்ப, இந்த பயணம் முடிகிறப்போ ஒரு பெரிய கூட்டணி உருவாயிருக்கும்னாரு. உருவாகல. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு டிவிக்கு சொன்னாரு. டிவிக்கு வந்து ஏடிஎம்கே புரட்டோட மதிக்கல. ஆமா, வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலை பெரியவங்க சந்திப்புங்கிறது எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.